அலைப்பாயுதே படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடல் அலை மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அலைங்கிற வார்த்தை மேலே இருக்கும், பாயுதேங்கிற வார்த்தை 1 இன்ச்சு கீழே இறங்கியிருக்கும். கடல் அலை மாதிரி மேலேயும் கீழேயும் இருக்கிற மாதிரி இந்த படத்தோடைய டைட்டிலை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் முக்கியமான சீன் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குற அந்த ஒரு சீனை தான் இருக்கும். இந்த சீனில் மட்டும்தான் மழை பெய்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோடைய கதையை வந்து கார்த்தியும் சக்தியும் கல்யாணத்தில் மீட் பண்ணி சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமாட்டி லவ் பண்ணுறேன்னு சொல்லி கார்த்தி வந்து சக்தி பின்னாடியே சுற்றி திரிவார். சக்தி வந்து மேரேஜுக்கு ஒத்துக்குவாங்க, ஆனால் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால லவ் பிரேக்கப் ஆயிரும். ஆனால் திரும்பவும் சேர்ந்துருவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன சண்டைகள்லாம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும். இந்த படத்தோடைய கதையே வந்து கடல் அலை மாதிரி மேலே ஏறி இறங்கின்னு சண்டை போட்டு சமாதானம் ஆகிறது, திரும்ப சண்டை போட்டு திரும்பவும் சமாதானம் ஆகுறதுன்னு இந்த மாதிரி தான் வந்து இந்த படமே அமைஞ்சிருக்கும். படத்தோடைய கதைக்கு ஏற்ற மாதிரியே இந்த படத்தோடைய டைட்டிலையும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. மாதவன் ஷாலினி நடித்த அலைப்பாயுதே படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போது அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் கார்த்தியோடைய இன்ட்ரோடக்ஷன் சீன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக பைக் ஓட்டிட்டு வருவார். அது ஏன் ஹாப்பியாக வராரு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்திருக்கும். அந்த சந்தோஷத்தில் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டுருப்பார். அதே மாதிரி இவர் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறாரு அப்படிங்கிறத கேமரா ஆங்கிள் மூலமாக காமிச்சிருப்பாங்க. கார்த்திக் வந்து பைக் ஓட்டிட்டு வர மாதிரியும் அந்த ஒரு சீனில் வந்து கேமரா ஆங்கிள் வந்து ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு ஃப்ரேமில் மட்டும் கார்த்திக்கே ஃப்ரேமை விட்டு வெளியில் போகிற மாதிரி கூட எடுத்திருப்பாங்க. கார்த்தி வந்து சக்தியை கூப்பிட்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருப்பார். அப்போ லாங் ஷாட்டில் இருந்து காமிக்கும் போது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ சக்தி வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சக்தியோடைய ஃப்ரெண்டு கார்த்திகிட்ட பேசும்போது கையில் ஒயிட் கலர் கோட்டும் ஸ்டெத்தோஸ்கோப்பும் வச்சுருப்பாங்க. ஸோ சக்தி வந்து டாக்டர் அப்படிங்கிறத சக்தியை காட்டுறதுக்கு முன்னாடியே ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் கார்த்தி வந்து சக்தி இருக்கிறாங்களா அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது மிஸ்ஸஸ் சக்தி இருக்காங்களான்னு சொல்லி கேட்பாரு. ஸோ இந்த டயலாக் மூலமா சக்திக்கு மேரேஜ் ஆன மாதிரி கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு ஃப்ரேம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. கார்த்திக் மட்டும் சக்தி எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இந்த ஒரு ஃப்ரேம் மூலமா இப்போ சக்தியை தவிர இவருக்குன்னு வேற யாருமே இல்லை அப்படிங்கிறத காட்டி தனிமையில இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு சீன்லயுமே வந்து பீச்ல சக்திகாண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்போ லாங் ஷாட்ல காமிக்கும் போது ஒரு போட் இருக்கும். அதுக்கு பக்கத்துல கார்த்திக் வந்து உட்கார்ந்துருப்பாரு. போட்லயுமே மோட்ரு துடுப்பு எதுவுமே இருக்காது, தனியா இருக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ற விதமா அதே மாதிரி கார்த்தியும் தனியா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சக்தியை தேடி மெடிக்கல் கேம்புக்கு வந்திருப்பாரு கார்த்தி. அப்போ ஒரு பேக்கை ஷோல்டர்ல தூக்கிட்டு வருவாரு. பேக்கை எங்கேயுமே இறக்கி வைக்க மாட்டாரு. சக்தியை பார்த்த உடனே தான் பேக்கை கீழே இறக்கி வைப்பாரு. இதை கனெக்ட் பண்ற விதமா அவர் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. சக்திக்கு அடிக்கடி மளிகை கடைக்கு கார்த்தி வந்து ஃபோன் பண்ணுவாரு. ஆனா இந்த மளிகை கடைக்காரரை எங்க காட்டுவாங்க அப்படின்னா சக்தி வீட்டை விட்டு வெளியில வரும்போது ஒரு பையனும் ஒரு தாத்தாவும் சமாதானப்படுத்தி ஆட்டோல ஏற்றி விடுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் மளிகை கடைக்காரரை எந்த ஒரு சீன்லையுமே காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் சக்தி வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது மட்டும் மளிகை கடைக்காரருடைய வாய்ஸ் மட்டும் ரொம்ப இடத்துல வந்திருக்கும். இந்த படத்தில் 2 வகையான கதை நடக்கும். ஒன்று ப்ரெசண்டில் நடக்கிற மாதிரியும் இன்னொன்று ஃப்ளாஷ்பேக் போர்ஷனும் போகும். அப்போ இந்த 2 சீனுக்கும் டிரான்சிஷன் காட்டுற விதம் வந்து ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து ஃபுல் ஃப்ரேமாக காமிச்சு ப்ரெசண்டில் இருக்கிற சீனு உள்ளக்க போகிற மாதிரியும், அதே இது ஃப்ளாஷ்பேக் முடியும் போது ப்ரெசண்டில் இருக்கிற சீனை ஃபுல் ஸ்க்ரீனாக காமிச்சு ஃப்ளாஷ்பேக் சீனு உள்ளக்க போகிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு டிரான்சிஷனுக்கும் பிங்க் கலரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கார்த்தியும் சக்தியும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறது ஃப்ரெண்டோட மேரேஜ் ஃபங்க்ஷனில் தான் இருக்கும். கார்த்திக் வந்து அப்போ என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஜாலியாக ஊர் சுற்றுறதை விட்டுவிட்டு சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்களும் கிராமத்து பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வந்திருப்பாரு. அதுக்கு சக்தி ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவளும் சிட்டி பொண்ணு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சக்தி அந்த டயலாக்கை சொல்ல விடாமல் தடுப்பாங்க. இந்த ஒரு டயலாக் மூலமாக சக்திக்கு கார்த்தி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் கார்த்தி வந்து எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருப்பாரு. சக்தி வந்து கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. தாலி கட்டும்போது சக்திக்கு கார்த்தி மேல லவ் வந்துருச்சு அப்படிங்கிறத கனெக்ட் பண்ற விதமா அதிகமா எல்லோ கலர் பூ வந்து சக்தி தலைமையில இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல கார்த்தி வந்து சக்தியோடைய அப்பாவை 2 சீன்ல தான் வந்து மீட் பண்ணுவாரு. அந்த 2 சீன்லையும் கார்த்தி வந்து அடி வாங்குற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல மேரேஜ் ஃபங்க்ஷன்ல சக்தியை பத்தி அவங்க அப்பா கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாரு. அப்ப அப்பா என்ன சொல்லுவாரு அப்படின்னா நீ மாப்பிள்ள சொந்தமா போயிட்ட, இல்லைன்னா உன்னை அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு.
இருப்பாரு. இன்னொரு சீன்ல சக்தியை மேரேஜ் பண்ணிட்ட அப்படிங்கிறதுனால ரயில்வே ஸ்டேஷன்ல அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல சக்தி அப்பாவுக்கு உடம்பு சரியாம இருக்கும். என்னதான் கஷ்டப்பட்டு சக்தியை டாக்டருக்கு படிக்க வச்சிருந்தாலும் சக்தினால அவங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே விளையாட்டுக்காக சக்தி அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா சக்தி கிட்ட கூட்டிட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல சேது வந்து திக்கி திக்கி பேசுவாரு. அப்ப சக்தி வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. பரவாயில்ல, இவ்வளோ நேரத்தில் நீங்க பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கு அது கேலி பண்ற விதமா இருக்கும். அவங்க ஏன் கவுண்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்க டாக்டர் அப்படிங்கிறதுனால திக்கி திக்கி பேசுறவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அதுக்காக தான் கவுண்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல கார்த்தியோடைய அப்பா வந்து கார்த்திக்கு ஒரு பொண்ணு கூட நின்று தம் அடிக்கிறான் அப்படின்னு வீட்டில் வந்து சொல்லி திட்டிட்டு இருப்பாரு. கார்த்தியோடைய அப்பா வந்து ஏன் அப்படி பேசுறாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா இந்த ஒரு சீன்ல கார்த்தி வந்து சக்தியோட அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளை கிட்ட பேசும்போது ஒரு பொண்ணு மாதிரி பேசு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த சீன்ல கார்த்தியோடைய அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்க அப்பாவுடைய அக்கா கூட சண்டை போட்டதுனால உங்க அப்பா என் கூட 5 வருஷமா பேசாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ற விதமா கார்த்தியும் சக்தியும் ஒரு கட்டத்தில் பேசாம இருப்பாங்க. இந்த பொண்ணு தான் வந்து கால் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ஹலோன்னு சொன்னதுக்கு அப்புறம் 2 பேரும் மீட் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போயிருக்கோம். கார்த்தியோடைய அம்மா அப்பாவுக்கும் இடையில சமாதானத்துக்கு ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா இவங்க 2 பேருமே 5 வருஷம் வரைக்கும் பேசாம இருக்க தேவையே இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் அதிகமாக ட்ரெயினை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் ட்ரெயினை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சக்தி அப்பா வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்ப்பாரு. ஸோ இவங்களுக்குள்ள ட்ரெயின் வந்து ஃப்ரீ டிக்கெட்டாக இருந்திருக்கலாம். இந்த ஒரு சீனில் சக்தியோடைய அத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னால் தான் உனக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. இவங்க தங்கியிருக்கிற வீடுமே வந்து ரயில்வே கோட்ரஸ் வீடாக தான் காமிச்சிருப்பாங்க. படத்தில் கார்த்தி வந்து சக்தியை தேடுறது தான் பெரிய வேலையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் ஃபங்க்ஷனில் தான் சக்தியை பார்த்துட்டு வந்திருப்பாரு. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமாட்டி கார்த்தி வந்து சக்தியை ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் எப்படி சக்தியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஷன் பண்ணி அதே மாதிரி சென்னையில் வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் தேடி கண்டுபிடிச்சிருவாரு. அப்புறம் லவ் பண்ண ஆரம்பிப்பார். செகண்ட் ஹாஃபில் சக்தி வந்து லவ் பிரேக்கப் பண்ணிவிட்டு கேம்புக்கு போயிடுவாங்க. ஸோ அங்கேயுமே வந்து கார்த்தி எங்கெல்லாம் கேம்ப் நடக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு கேம்பாக போய் தேடி தேடி சக்தியை கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸ்லையும் சக்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்பையும் சக்தி எங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல்னு தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கார்த்திக்கு கல்யாணம் முன்னாடி வரைக்கும் தம் அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தண்ணியும் சிகரெட்டும் அடிக்கிற மாதிரி எங்கேயுமே காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு சீனில் சக்தி வந்து வேலை வெட்டி இல்லாதவங்க தான் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக கார்த்தி வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி வைக்கலாம்னு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். அவருக்கு மணி இல்லாததுனால ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து வைக்க முடியாது. ஸோ அதனால தான் சக்தி பின்னாடி சுற்றுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே இது கார்த்திகோடைய அப்பா வந்து லோன் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். லவ் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் லோன் செலக்ட் ஆகிருந்திருக்கலாம். ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுனால கார்த்திக் வந்து சக்தி பின்னாடியே வரமாட்டார். இந்த சீனில் ரொம்பவே ஃபேமஸான டயலாக் பேசுவார். இப்போ ட்ரெயின் கிளம்பிருச்சுன்னா கார்த்திக் வந்து ஓடணும். அந்த ட்ரெயினுக்குள்ளே இருந்து பார்த்தோம்னா அவர் டேர்ன் பண்ணுற வரைக்கும் தெரியிற மாதிரி ஒரே நேர்கோட்டில் ஓடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சின்ன பொண்ணு 2-3 சீனில் தான் வரும். இந்த பொண்ணோட கேரக்டர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக எழுதியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சின்ன பொண்ணு வந்து சக்திக்கு நம்பர் டயல் பண்ண சொல்லி கார்த்திக் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ அந்த ஃபோன் நம்பரை மெமரி பண்ணியிருக்கோம். சக்திக்கும் கார்த்திக்கும் லவ் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் சக்தி அவங்க வேலை பார்க்க போயிடுவாங்க. கார்த்தியும் அவருடைய ஸ்டார்ட் அப் கம்பெனியை பார்க்க போயிடுவார். 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசியிருக்க மாட்டாங்க. அப்போ இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு இந்த சின்ன பொண்ணு தான் முக்கியமான காரணமாகவும் இருக்கும். சக்தியோடைய ஃபோனுக்கு கால் பண்ணி கார்த்திக்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு ஓடிரும். 2 பேரும் ஹலோன்னு தான் சொல்லுவாங்க. கார்த்திக் வந்து உடனே சக்தியை மீட் பண்ண போய் மேரேஜும் பண்ணிட்டு வந்துருவாரு. அதே மாதிரி பூர்ணிமாவுடைய மேரேஜ் சக்தினால தான் நின்றுருக்கும். அதுக்காண்டி கார்த்திக் தான் பூர்ணிமாவையும் அவங்களுக்கு பார்த்த மாப்பிளையும் திரும்ப மீட் பண்ண வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. அதுக்கு அடுத்த சீன்லேயே 2 பேரும் சேர்ற மாதிரி காமிப்பாங்க. கார்த்தியோடைய அப்பாவுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் வந்து சின்ன வயசில் கஷ்டப்பட்டு பணக்காரராக வந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனால இவருடைய டயலாக் எப்போதுமே வந்து பணத்தை பற்றியே தான் இருக்கும். இவர் வீட்டில் வாங்குற நியூஸ் பேப்பரை கூட எக்கனாமிக் சம்மந்தப்பட்ட நியூஸ் பேப்பராக தான் இருக்கும். வேலைக்கு போய் சம்பாதிய அப்படின்னு எப்போ பார்த்தாலும் கார்த்திக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். பண வசதியை பற்றி பேசினதுனால தான் சக்தி பொண்ணு பக்கம் வந்த இடத்துல வந்து சண்டை வந்துடும். அதே மாதிரி பேத்தியும் தாத்தா மாதிரி தான் வரும். கால் பண்ணி கொடுக்கறதுக்கு 2 ரூபா சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு தாத்தா கிட்ட சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க.
அதே மாதிரி ஒரு சீனில் எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பேப்பர் இருக்கும். அப்படியே அடுத்த ஷாட்டில் அவங்க அம்மா 2000 ரூபாய் எடுத்து கொடுப்பாங்க கார்த்திகிட்ட. ஆனால் பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத செலவாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா படத்துலையும் 2 நாளையில் எங்கேயாவது பரட்டி 2000 ரூபாய் கொடுத்துட்றேம்மா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து வாங்குவார். ஆனால் இந்த படத்தில் நேச்சுரலாக என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீயே எங்கேயாவது 2 நாளில் பணத்தை பரட்டி வச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கார்த்தி வந்து மேரேஜ் ஆனாலும் ஒரு சில பழக்க வழக்கத்தை மாற்றாமல் வச்சுருப்பாரு. கார்த்திக்கு பேஸ்கெட் பால் விளையாடுறது ரொம்பவே பிடிக்கும். அதுக்கான டீட்டெயிலாக புது வீட்டுக்கு போனாலும் பேஸ்கெட் பால் நெட் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பேஸ்கெட் பால் பிளேயர்ஸோடைய ஃபோட்டோஸும் பார்க்க முடியும். நியூஸ் பேப்பர் பார்க்குறது பழக்கமாக வச்சுருப்பாரு. ஸோ புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாட்டியும் ஃபாலோ பண்ணுவார். ஹவுஸ் ஓனர் இந்த ஒரு சீனில் வாடகை பணம் கேட்டு ரொம்பவே ப்ரெஷர் பண்ணுவார். இவர் ப்ரெஷர் பண்ணுறதுக்கான ரெஃபரன்ஸாக பேக்ரவுண்டில் ப்ரெஷர் குக்கர் சவுண்டும் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. கார்த்திக் வந்து பூர்ணிமாவுக்கு மீட் பண்ணுறதுக்காண்டி கால் பண்ணியிருப்பாரு. அப்போ இந்த பொண்ணை கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஆக்ஷன் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, பூர்ணிமாவுக்கு பார்த்த மாப்பிள்ளை வந்து ஹீரோ ஹோண்டா கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணு பேக்ரவுண்டில் மிஷின் சத்தம் கேட்குறதுக்காக ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சீனில் சக்தி வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. அப்போ டாக்டர் வந்து அரவிந்த் சாமி கிட்ட என்ன சொல்லுவார்னா, கடவுளை வேண்டிக்கோங்க ஒன்றும் ஆகாமல் இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே தான் கார்த்திக்கும் அரவிந்த் சாமியை பார்த்து சொல்லுவார், கடவுளை வேண்டிக்கோங்க அப்படின்னு. ஆனால் 2 பேரும் சொல்கிற வாய்ஸ் மாடுலேஷனை வச்சு வேறு வேறு மீனிங்கில் இருக்கும். 2000 காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்னு புதுசாக வந்துச்சு. அதையுமே இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு சில கேமரா ஃப்ரேம்ஸ்லாம் நல்லாயிருக்கும். லவ் பிரேக்கப் ஆகும்போது கார்த்திக் வந்து அதே இடத்துல தான் நிற்பார். ஆனால் சக்தி மட்டும் ட்ரெயின் ஏறி கார்த்தியை விட்டு தள்ளி போற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ஏன் காட்டுவாங்க அப்படின்னா, லவ் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சக்தி தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி எவனோ ஒருவன் சாங்ல சக்தியை விட்டு கேமரா பின்னோக்கி போற மாதிரி காட்டுவாங்க. ஆனா கார்த்திக் வந்து சக்தி வேணும்னு நினைச்சு கேமரா முன்னோக்கி வர மாதிரி காட்டியிருப்பாங்க. சிங்கிள் ஷாட் அப்படிங்கிறது இப்போதான் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. ஆனால் 2000 காலகட்டத்திலேயே அலைபாயுதே படத்தில் இந்த ஒரு சீனு சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்கிறாங்க. சக்திக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணுற இந்த ஒரு சீனை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமுக்குள்ளே நின்று கல்யாணம் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை கமிட் ஆகும்போது அஜித் கூட ஷாலினிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த படத்தில் கார்த்திக் வந்து சக்தி கழுத்தில் மாலை போடுற மாதிரியும் நெத்தியில் பொட்டு வைக்கிற மாதிரி மட்டும்தான் காட்டுவாங்களே தவிர தாலி கட்டுற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் ஒரு 6 கலரை படம் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 6 கலரில் ஒரு பாட்டுமே வரும், பச்சை நிறமே சாங்கு. அதில் பச்சை, நீலம், கருப்பு, வெள்ளை, மஞ்சள், சிவப்புன்னு இந்த 6 கலரை வச்சு லிரிக்ஸும் எழுதியிருப்பாங்க. இந்த படத்தில் ப்ளூ கலர் பாசிட்டிவான சீன்ஸுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கார்த்திக் வந்து சக்தியை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பிளான் போடும்போது, மேரேஜ் பண்ணும்போது, ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் வரும்போது, கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கும்போது உயிர் பழைக்கிற சீனில் இந்த மாதிரி பாசிட்டிவான சீன்ஸுக்கு ப்ளூ கலரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் யார் யாருக்கெல்லாம் கோபம் வருதோ அவங்க எல்லாரும் அந்த சீனில் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் சிவப்பு கலர் ட்ரெஸ் வர சீன்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த கதையே சொல்லிடலாம். சிவப்பு கலர் ட்ரெஸ் எப்பப்போ போடுவாங்க அப்படின்னா, சக்தியை ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் மீட் பண்ணும்போது, அதுக்கப்புறம் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் டைம் சக்தியை வீட்டுக்கு இன்வைட் பண்ணும்போது, லவ் பிரேக்கப் பண்ணும்போது, சமாதானம் ஆகும்போது, மேரேஜ் ஆகும்போது, கல்யாணத்துக்கு அப்புறம் பீச்சில் மீட் பண்ணும்போது, வீட்டை விட்டு வெளியில் வரும்போது, கல்யாண வாழ்க்கையில் சண்டை வரும்போது, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாத்தையும் கார்த்தி இல்லைனா சக்தி இவங்க 2 பேத்துல யாராவது ஒரு ஆள் ரெட் கலர் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேரேஜ் ஃபங்க்ஷனில் சக்தி வந்து கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, கார்த்திக் வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இதே இது சென்னைக்கு வந்து கார்த்தி சக்தியை தேடும்போது சக்தி எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, கார்த்தி வந்து கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. அப்படியே ரிவர்ஸ் பண்ணி போட்டிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சக்தியை ஃபர்ஸ்ட் டைம் தேடும்போதும் சரி, லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போதும் சரி, தன்னுடைய வீட்டுக்கு வர சொல்லும் போதும் சரி, பாசிட்டிவான விஷயத்துக்கு கிரீன் கலர் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில கேரக்டருக்கு முன்னாடி நெட்டு மாதிரி கம்பி வச்ச ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன்ல எல்லாம் நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேரக்டருக்கு கூண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி பேரண்ட்ஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நார்மலான சீன்ஸாக இருக்கும். இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாம் சும்மா வைக்காமல் சாங்ஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியும் சரி, சாங்ஸ் முடிகிறதுக்கு அப்புறமும் சரி, சாங்ஸோட கண்டினியூட்டியாக சீன்ஸையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சாங் வந்து கார்த்தி வந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே பைக் ஓட்டிட்டு வருவார். அப்போ என்றென்றும் புன்னகைங்கிற சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சாங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ப்ரெசன்ட்லேயும் சரி சாங்ஸோட தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லேயும் சரி சாங்ஸோட தான் ஆரம்பிப்பாங்க. இந்த சீனில் சக்தியை பார்க்குறதுக்காண்டி கார்த்திக் வந்திருப்பாரு. அப்போ சீனில் நடுவில் க்ரீன் கலர் வலை போட்டு ஒரு கம்பி இருக்கும். இதை கனெக்ட் பண்ணுற விதமாக அதுக்கு அடுத்த சீன்லேயே பச்சை நிறமே சாங்கு ஸ்டார்ட் ஆகும்.
பச்சை நிறமே சாங்ல சக்தியை ஃபுல் அண்ட் ஃபுல் வர்ணிக்கிற மாதிரி லிரிக்ஸ் அமைஞ்சிருக்கும். இப்பதான் பழைய பாட்டுல வெஸ்டர்ன் கலந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்குது. ஆனா 2000 காலகட்டத்திலேயே இந்த படத்துல அலைபாயுதே பாட்டும் சரி, மாங்கல்யம் தந்துனானே சாங்கும் சரி, ரெண்டுமே பழைய பாட்டு தான். அதுல வெஸ்டர்ன் கலந்து அன்னைக்கு காலகட்டத்திலேயே இப்ப கேட்டு ரசிக்கிற மாதிரி அப்பவே சாங்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே எவனோ ஒருவன் சாங்ஸ்ல மட்டும்தான் மழை பெய்யுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிநேகிதனே சாங்ஸுக்கு அப்புறம் வீட்டுல மாட்டிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரகசியமா இருந்த கணவன் வந்து வெளியில தெரியிற மாதிரி அந்த சீனை அமைஞ்சிருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இந்த பாட்டோடைய லிரிக்ஸ் அமைஞ்சிருக்கும். காதல் சடுகுடு பாட்டுல மேக்கிங் வந்து ரிவர்ஸ்ல பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பாட்டுல சக்தி வந்து ப்ளூ கலர் காஸ்டியூம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே காஸ்டியூமை தான் சிநேகிதனே சாங்லையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சக்திக்கும் கார்த்திக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. அதை கனெக்ட் பண்ணுற விதமாக செப்டம்பர் மாதம் பாட்டோட லிரிக்ஸ் இருக்கும். இந்த பாட்டுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் அடுத்த சீன்லேயே சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவையாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டர் ரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் பெருசு படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அலைபாயுதே படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.